ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக பக்ரீத் வியாபாரம் முடிச்சாச்சு. அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஒரு வாரம் ரெஸ்ட்டும் எடுத்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ரெடி ஆகியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் பண்ணையில் சின்ன சின்ன வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்களும் பாருங்கள். ஃபுல்லாக பண்ணை ஃபுல்லாகவே பள்ளமும் மேடுமா நம்ம குட்டி கட்டி போட்டிருந்த இடம் ஃபுல்லாக அப்படி தான் இருந்துச்சு. ஓரளவு எல்லாத்தையும் மட்டைப்படுத்தி கொத்தி போட்டிருக்கோம். டெய்லி தண்ணியில் நனைக்க சொல்லியிருக்காங்க. அது போக ஒரு வாரம் ரெஸ்ட்டு தேவைப்பட்டுச்சு. நல்லபடியாக ரெஸ்ட் எடுத்து முடித்தாச்சு. நிறையா மக்கள் ஆனால் பொடி குட்டி இருக்கா கெடா இருக்கான்னு கேட்டு கால் பண்ணிகிட்டு இருக்கீங்க. சில ஃபோன் கால்ஸ் ஆன்சரும் பண்ண முடியலை. ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் நல்லபடியாக இனிமேல் கிடா குட்டிகள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், வந்துக்கிட்டு தான் இருக்குது. அது போக இன்றைக்கி வந்திருக்க கிடா குட்டிகளையும் போட்டு விட்றேன். யாருக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் அடித்து மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. நம்மளும் நம்ம கிடா குட்டிங்களை உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன். அது போக நம்ம ஆள் ஷஹீத் பாருங்கள் எப்படி இருக்கான்னு. கொஞ்சம் மூமெண்ட் ஆகிக்கிட்டு வரான். ரொம்ப வாடெல்லாம் இருந்துச்சு. குட்டி கலர் மட்டும் தான் இருந்துச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. ஓரளவு எடுத்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ரெடி ஆயிரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நல்ல வாடல் முடி வெட்டி விட்டுருக்கோம். நம்ம முயல் பக்ரீதுக்குள்ளேயே முடிஞ்சு தான் இருக்குது. கஸ்டமர் ஒரு ஆள் விரும்பி கோயில் கோடை ஃபங்க்ஷனுக்கு கேட்டதுனால விட்டுருக்கோம். இல்லைனா அன்றைக்கே முடிஞ்சிருக்கும். நிறைய மக்கள் கேட்டாங்க இது இருக்கிற அழகுக்கு. வேறு வழி இல்லாமல் கொடுத்துட்டோம், வாக்கு கொடுத்துட்டோங்கிற பேருக்கு நிப்பாட்டி விட்டுருக்கேன். இன்ஷா அல்லாஹ் இந்த மந்த்து லாஸ்ட் அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த்து ஃபஸ்ட்லேயே கிளம்பிடும். இப்போதைக்கு பண்ணையில் 2 பேர் தான் நிற்காங்க. அது போக ஒரு லாட் வந்திருக்கு குட்டி, அதையும் போஸ்ட் போடுறேன். இன்ஷா அல்லாஹ் பாருங்கள். இதான் இன்றைக்கி இருக்கிற பண்ணையோட நிலவரம். எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் காலி மனம் மட்டும்தான் இருக்குது. பண்ணைன்னு சொல்கிறதுக்கு உண்டான எதுவுமே இல்லை. ரெடி தான் ஆகிக்கிட்டு இருக்கு. நல்லா கொத்தி போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலகட்டத்தில் நல்ல நிறைய பொருட்கள் பார்ப்பீங்க. இன்றைக்கி இருக்கிற பண்ணையோட நிலவரம் இதுதான். இது ஃபுல்லாக எரு ஆட்டு புழுக்க. யாருக்கும் தேவைன்னா இதையும் கேட்டு வாங்கிக்கிங்க. நல்ல ஒரு லோடுக்கு மேலே இருக்கும். பியூர் ஒரிஜினல் நம்ம ஆட்டில் உள்ள புழுக்கைங்க தான் எல்லாமே. இதுவும் அவைலபிளாக இருக்குது. யாருக்கும் தேவைன்னா எடுத்துக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் யாருக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா இதையும் கேட்டு எடுத்துக்கோங்க. இப்போது அது போக வேறு என்னென்ன நம்மள்ட்ட வேறு என்னென்ன ஸ்டாக் இருக்கோ எல்லாத்தையும் பின்னாடி அப்படியே வீடியோவில் சேர்த்து போடுறேன். அதையும் பாருங்கள். ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல யூடியூப் சேனலில் போடணும் ஒரு விருப்பத்தில் போடுறேன். நிறையா ரீல்ஸு அவ்வளோதான், இவ்வளோ தான் செகண்ட்ஸ் கணக்கு அப்படின்னு இருக்கிறதுனால நம்மள்ட்ட பெரிய வீடியோ லாங் வீடியோ எதுவுமே போட முடியல. இது முதல்ல போடுற யூடியூப் வீடியோவாக இருக்கட்டும்னு தான் போஸ்ட் பண்ணுறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து வீடியோ வரும், பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் பண்ணுங்கள். அது போக உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதான் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அடுத்தடுத்த வீடியோ இப்போ என்னென்ன ஸ்டாக் இருக்கோ அதை இந்த வீடியோட சேர்த்து போட்டு விட்றேன், பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்படி தான் இருந்துச்சுங்க. ஃபுல்லாக நம்ம சொல்லியிருந்தோங்க ஏற்கனவே வீடியோவில். நல்லா குழி அடித்து இருந்தது. சுத்தமாக நம்ம யூரின் போய் காலை வச்சு பராண்டி கட்டி போட்டிருந்த இடம் ஃபுல்லாக கட்டுத்தறியை ஃபுல்லாத்தையும் பள்ளமாக்கிருச்சு. அதனால தான் கொத்தி மட்டைப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த வீடியோவை பாருங்கள். தண்ணி அடிக்க சொல்லியிருந்தாங்க. தண்ணியும் ரெகுலராக விட்டுட்டு தான் இருக்கும். அடுத்தது தான் நான் ஏற்கனவே காமிச்சிருந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் காமிச்சிருந்த நம்மளோட மட்டைப்படுத்தின இடம். இன்னும் ஓரளவு ரெகுலராக மட்டைப்படுத்துறதுக்கு ரெகுலராக நடந்து வச்சு இருந்தால் தான் நீட்டாயிருன்னு சொல்லியிருக்காங்க. இதான் நம்மால் ஏகே விஸ்ரீவால் சண்டையை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பசங்க.
நியூ பார்ன் பேபிஸ். நல்ல கிளைமேட்டுங்க, செம்ம காற்று, ஷெட்டு ஹிட்லாம் பறக்கிற அளவுக்கு காற்று அடிக்குது. அதனாலே கொஞ்சம் குட்டிங்களை வரத்து கம்மியாக்கி கொஞ்சம் இப்போ எவ்வளோ லாட் எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துருக்கோம். இவனுக்கு இன்றைக்கி வந்திருக்க லாட்டு இதில் இப்போ 24 குட்டிங்க இருக்குது. ரெண்டு குட்டி மட்டும் புக் ஆகிருக்கு, மற்ற குட்டிங்க எல்லாம் அவைலபிளாக தான் இருக்குது. இதுவும் யாருக்கும் தேவைன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். தனித்தனியான ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுனாலும் தேவைன்னா கொடுக்குறேன், டீட்டெயில்ஸ் நம்ம பேசிக்கலாம். அவ்வளோதாங்க, இன்றைக்கி இதுதான் நம்மளோட கரண்ட் அப்டேஷன் வீடியோ. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் இதை விட நல்ல சுவாரஸ்யமாக என்னென்ன பொருட்கள் இருக்குது, எப்படி பண்ணியிருக்கோம், அடுத்து நல்ல நல்ல வீடியோ வரும். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.